ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் எல்ஏயில் நிற்கிறோம். எல்ஏயில் 2வது நாள். நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு நான் எல்ஏயில் 2வது நாள். இன்றைக்கு நான் 9 ஆர்ச் பிரிட்ஜுக்கு பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து காட்டுறேன், பாருங்கள். 9 ஆர்ச் பிரிட்ஜ் எல்ஏ டவுன்லேருந்து பஸ்ஸரை போகிற ரோட்டில் ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ணினீங்கன்னா இந்த இடத்துக்கு வருவீங்க. இதிலேருந்து கீழே ஒரு 10 மினிட்ஸ் கீழே இறங்கி காட்டுக்குள்ளால் நடந்து வந்தீங்கன்னா பிரிட்ஜ் அடிக்கி வந்துடுவீங்க. நீங்கள் 3 வீலருக்கோ டாக்ஸியோ ஒன்றுக்குமே காசு கொடுக்க தேவையில்லை. வெரி ஈஸியாக இந்த இடத்துக்கு வரலாம். அதனால் கட்டாயம் நீங்கள் நடந்தே வாங்க. நடக்கிறது உடம்புக்கு நல்லது. வாங்க போவோம், பிரிட்ஜை பார்ப்போம். இப்படித்தான் இருக்கும் ரோடு, பாருங்கள். சும்மா ஒரு சின்ன காட்டு பாதையாக மாதிரி தான் இருக்கும். ஆனால் போகிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. வெதரும் நல்லா இருக்குது, வடிவாக போகலாம். இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. ஆக்கள் என்ன விதைச்சிருக்கிறாங்கன்னு தெரியாது. நமக்கு விவசாயத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. தேயிலை காட்டுக்கு நடுவில் விவசாயம் பண்ணுறாங்க. வடிவாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க இந்த வழியால் போவோம் 9 ஆர்ச் பிரிட்ஜ் பார்க்க. காட்டுப்பாதை மட்டும் இல்லை, படிக்கட்டுகளும் போட்டிருக்காங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்குறாங்க. கஷ்டம் இல்லாமல் நடந்து போகலாம். அப்படியே போனால் இடக்கிட இப்படி படிக்கட்டுகளும் போட்டிருக்குறாங்க. பில்டிங் ஒர்க்கெல்லாம் நடக்குது. டெவலப்மெண்ட் போய்கொண்டே இருக்குது. கான்க்ரீட் பாதையும் இருக்குது. இந்தியாவில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் நான் இந்த பக்கம் வந்திருக்கிறேன், இதுக்கு முதல். ஆனால் அந்த டைமில் இப்படி டெவலப்மெண்ட்ஸ் இல்லை, ரோடு போட்டு இல்லை. ஆனால் இப்போ நல்லா கான்க்ரீட் ரோடெல்லாம் போட்டிருக்குறாங்க. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், பார் எல்லாம் திறந்துருக்குறாங்க. பெரிய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு இந்த 5 வருஷத்துக்குள்ளே. ரோடுகள் பார்த்திங்கன்னா கான்க்ரீட் ரோடு போட்டிருக்குறாங்க. ஆனால் சுற்றி வர காடு மாதிரி தான் இருக்குது. ஒரு சின்ன காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. அதில் ஒரு வித்தியாசமும் இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா செமையாக இருக்கும் வியூ. அதில் ஒரு சின்ன ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணுண்டா பாருங்கள், சுற்றி மரங்களும் பெரிய பெரிய மரங்களாக தான் இருக்குது. வடிவான இடம். நிலத்தில் நல்லா கான்க்ரீட் ரோடு தான் போட்டிருக்காங்க. என் வாய்ஸ் போயிட்டது. நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், நான் கதைக்கிறது உண்டு, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது உண்டு. வெரி சாரி ஃபார் திஸ். இங்கே பாருங்கள், ஒரு மரம் விழுந்து கிடக்கு. அதை தூக்கி போடாமல் அதை ஊக்கி போக விட்டுருக்குறாங்க. ஆனால் அது பாதையை மறைச்சி கொண்டு இருக்குது. ஒரு பாதை செய்திருக்கிறாங்க, அங்கே ஏறி போகணும். ஆனால் நாங்கள் ஏறி போகிறதுக்கெல்லாம் ரெடி இல்லை. எங்களுக்கு தான் ஈஸி பழக்கம். நாங்கள் சின்னாக்கள் தானே, பாருங்கள் எப்படி போகிறோன்னு சொல்லி. முடிஞ்சது கதை. இதாக இருக்குது வழி. இப்படி தான் வர சொல்லியிருக்கிறாங்க. அதால் யார் வந்தது? நாங்கள் நேராகவே வந்துட்டோம், அடியால் பூந்து வந்துட்டோம். ஓகே, தொடரும். பாதை இன்னும் தொடருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் இந்த ஏரியா நல்ல ஹீட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இங்கே வந்து மரங்களை பார்த்திங்கன்னா இங்கே நெருப்பு எடுத்துருக்குது. எல்லா மரங்களும் எரிஞ்சு கிடக்கு. பார்த்து பாருங்கள், காட்டுறேன். இங்கே எல்லா மரமே நெருப்பு எடுத்து கிடக்கு. இங்கே வந்து சம்மர் டைமில் சரியான ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட் டைமில் ஒரு சின்ன ஸ்பாக் இருந்தால் காணும், முழு காடும் நெருப்பு எடுத்து போகும். அப்படி ஏதோ இங்கே விபத்து நடந்திருக்குது. சுற்றி பார்த்தா அது கண்கூட தெரியுது. வெளியால் நாங்கள் உள்ளே வார நேரமே பெரிய போர்டெல்லாம் போட்டிருந்தது. நெருப்பு பற்ற வைக்கிறது,
அதுகளிலிருந்து விளத்த சொல்லி, நெருப்பெல்லாம் பற்ற வைக்கிறதுல விளத்த சொல்லி, நீங்களும் யங்ஸ்டர்ஸ் வந்தால் அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறது விளத்துங்க. இந்த சைடில் கேம்பிங் எல்லாம் பண்ண இயலாது. அப்படி நீங்கள் எங்கேயாவது கேம்பிங் பண்ண போகிறதா இருந்தாலும் நெருப்பு பற்ற வைக்கிறது இன்னும் ஒரு ஆள்கிட்ட நல்ல ஒரு ஆள்கிட்ட அட்வைஸோடு செய்யுங்க. அதுதான் நல்லா. இல்லாட்டி இந்த ஏரியாவில் காட்டு தீ பற்றிச்சுண்டா பெரிய அழிவு வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி பிரிட்ஜ் தெரியுது எங்களுக்கு. இன்னும் பிரிட்ஜ் கிட்ட போகவில்லை, ஆனால் தூரத்துலேயே எங்களுக்கு பிரிட்ஜின்ற வியூ தெரியுது. நான் இதில் நின்றுட்டேன். ஏன்னா ட்ரெயினும் வர மாதிரி சத்தமாக இருக்குது. அப்போ இதிலிருந்து ட்ரெயின் போகிற ஒரு ஷாட் எடுக்கலாம்னு நிற்கிறேன். அந்த ட்ரெயின் வந்துட்டுது. ஆனால் இந்த ட்ரெயின் தொடர்ந்து போகாது போல் தெரியுது. அதில் நிற்கிது ட்ரெயின். நான் நினைக்கிறேன் இந்த ட்ரெயின் அந்த டூரிஸ்ட் ஏற்றி கொண்டு போகிற ரூஃப் இல்லாத கம்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அதில் டிக்கெட் எடுத்து டூரிஸ்ட் வருவாங்க. அவங்கள கொண்டு வர்றது இதில் நின்று தான் போவோம். நான் நினைக்கிறேன் அப்படி தான். பாருங்கள், ஆக்கள் இறங்கி வராங்க. இதில் நின்று ஆக்களை இறக்கி இந்த வியூவை எல்லாம் காட்டி போட்டு திரும்ப ஆக்களை ஏற்றி கொண்டு தான் இந்த ட்ரெயின் போகும். அப்போ அந்த ட்ரெயின் கொஞ்ச நேரம் இதில் நிற்கும். ஒரு நல்ல வியூ எடுக்கணுன்றதுக்காண்டி கொஞ்சம் கிட்ட போய் நல்ல ஒரு வியூ ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறேன். இதில் நின்று பார்ப்போம் ட்ரெயின் எப்படி இங்கேருந்து போகுதுன்னு சொல்லி. தூரம் இருந்து பார்க்க வடிவாக இருக்குது. அதனால் நான் இதிலேயே நின்றுட்டேன். பார்ப்போம் ட்ரெயின் போயிக்க எப்படி தெரியுதுன்ட்டு பார்ப்போம். வந்தால் ட்ரெயின் விலக்கிட்டுடுது. சத்தமாக இருக்குது. காதை தெறிக்கி ஓன் அடிக்கிறாங்க. வடிவாத்தான் இருக்குது பாருங்கள். பிரிட்ஜுக்கு காதை அடைக்குது, ஓன் அடிக்கிறாங்க. வடிவாத்தான் இருக்குது. பிரிட்ஜுக்கு மேலே தூரம் இருந்து பார்க்க நேரம் அந்த இருக்குது. அந்த கம்பார்ட்மெண்ட் ரூஃப் இல்லாத வடிவாக இருக்குது. செம்ம வியூ, சூப்பராக இருக்குது. டேக் தி ஷாட், சேவ் தி ஸ்பாட். இந்த வசனம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டனல் ஒன்று இருக்குது. அந்த டனலுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் போய் நின்று படம் பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இங்கே வெளியால் மழையாக இருந்தது. சின்ன மழை கொண்டு வந்தது. நாங்களும் உடனே உள்ளே ஓடி போயிட்டோம் டனலுக்குள்ளே. போனால் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்களும் படம் பிடிச்சு பார்ப்போம். ரயில்வே ரோடு கீழால் அப்படியே கேமராவை பிடிச்சி கொண்டு அப்படியே அங்கால வரைக்கும் ஓடிக்கொண்டு. இந்த ஷாட் எப்படி வந்ததுன்னு தெரியாது. இதை பார்த்து சொல்லுங்கள், இந்த ஷாட் நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு சொல்லி கமெண்டில் போடுங்க. அப்படியே இங்கால வெளியால் வந்து மறுபக்கத்தால் வெளியால் வந்துட்டேன். ரயில் ரோட்டையே பிடிச்சு ஒன்று வந்தேன். எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு தம்பி காலை வச்சு மறைக்கிறான். காலடுறாப்பா, விழுந்து மண்டை கிண்ட உடைய போகுது. எடுத்துட்டோம் வெளியே. நல்ல ஒரு மாதிரி விட்டுட்டுது. திரும்ப வெளியால் வந்துட்டோம். இதுதான் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் பாருங்கள். என் மைக் என்ன நடந்தது என்று தெரியாது. வாய்ஸ் கம்ப்ளீட்டாக ரைஸ் ஆகிட்டுது. அதனால் நான் திரும்ப ரெக்கார்ட் பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். எப்படி வந்திருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் லண்டனுக்கு அடித்து கேட்டு மகன்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு தான் இதை செய்கிறேன். எப்படி வந்திருக்குன்னு தெரியாது. ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். தவறுதல் நடந்திருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பிரிட்ஜில் இந்த பக்கம் கோனர்லேருந்து அந்த பக்கம் கோனருக்கு நடக்கிறோம். என்னென்னா அந்த பக்கம் கோனர்லேருந்து தான் ட்ரெயின் வரும். அதனால் அந்த பக்கம் பக்கத்துலேயே இருந்து வியூ நான் வடிவாக தெரியும். அதனால் அங்கால நடக்கிறேன். நான் கதைக்கிறது என்னமோ, நீங்கள் கேட்குறது என்னமோ
உங்களுக்கு தெரியும் வாய்ஸ் போயிட்டது இந்த கேமராவில். அதனால் நான் திரும்ப ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கு திரும்ப போய் வீடியோ எடுக்க இயலாது. நாளையோடு நான் எல்லையை விட்டு போகணும். அதனால் நான் இதில் ரெக்கார்ட் பண்ணுறேன். எப்படி வந்திருக்குன்னு தெரியாது. சமாளித்து வீடியோ பாருங்கள். இதுக்கு பிறகு இந்த மாதிரி தவறு நடக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன். நல்லா இருக்குது வியூ. பின்னாடி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வெள்ளைக்காரங்களாக தான் இருக்கிறாங்க. பார்த்தா தெரியும். எங்கள் உள்ளூராக்களை பார்த்திங்கன்னா 1-2 தான் இருக்கும். மற்றபடி எல்லாம் வெள்ளைக்காரங்கள் தான் இருக்கிறாங்க. பாருங்கள். இவரை தெரியுமா பாருங்கள். கஜன் விலாக் ராசாத்தி டீம். இங்கே நல்ல வியூவாக இருக்குது. இவரை தெரியுமா? போனியஸ் ராசாத்தி டீம் தான். எல்லோரும் வந்திருக்குறாங்க. அடிக்கடி எல்லையில் இவங்களை காணக்கூடியதாக இருக்குது. நல்லா சிரித்து சந்தோஷமாக கதைச்சி பேசினவங்க, நிறைய அட்வைஸ் தந்தவங்க. சந்தோஷமாக இருக்கிற அவங்களோட விலாக் பண்ணுறது. முதல் ட்ரெயின் இந்த பக்கத்தால் தான் வந்தது. இந்த பக்கத்தால் தான் ட்ரெயின் வரும். முதல் ட்ரெயின் இடத்துல நின்றது. இப்போ வர ட்ரெயின் நிற்குமா தெரியாது, பார்ப்போம். நிற்க இல்லை, அது ஃபாஸ்ட்டாக போகுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. சனமெல்லாம் பக்கத்துலேயே நிற்கிறாங்க. டூ டேஞ்சரஸ். இந்த அண்ணா கூட பக்கத்துலேயே நிற்கிறாரு. ஓ, செம்ம வியூ பாருங்கள். பிரிட்ஜுக்கு மேலே அந்த ட்ரெயின் போகிறது. சனமெல்லாம் சும்மா ஏதோ திருவிழா பார்க்குற மாதிரி, தேர் திருவிழா பார்க்குற மாதிரி சத்தம் போட்டு ஊழையிடுதுகள். எவ்வளோ சனம்னு பாருங்கள் பிரிட்ஜுக்கு மேலே. செம்ம வியூ. இந்த ஒரு வியூவை பார்க்குறதுக்கு தான் இப்போ 2 மணித்தியாலமாக காற்று நின்று இந்த ட்ரெயின் வர காட்டியும் இருந்து பார்த்து வீடியோ எடுத்துகிறான். எப்படி இருந்தது நீங்களும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரிட்ஜ் கவர் பண்ணி முடிஞ்சு இப்போ நான் திரும்ப போய் கொண்டிருக்கிறேன் கீழே. உங்களுக்கு எப்படி இருந்தது தெரியும். அந்த வீடியோ வாய்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும். நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு செய்திருக்கிறேன். தயவு செய்து குறை நினைக்காமல் இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு அட்வைஸ் நான் சொல்ல விருப்பப்படுறேன். எப்படி இந்த இடத்துக்கு எப்படி வாரதுன்னு சொன்னால், கொழும்புலேருந்து பதில் வர பஸ்ஸில் வந்தீங்கன்னு சொன்னால் எல்லா டவுனில் இறங்கி பாசறை ரோட்டில் வாங்க. பாசறை ரோட்டில் நேராக வந்தீங்கன்னு சொன்னால் 20-25 மினிட்ஸ் நடந்து வந்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துடுவீங்க. இதிலேருந்து கொஞ்சம் கீழே ஒரு 5 நிமிஷம் இந்த காட்டு பாதையால் நடந்து வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பிரிட்ஜ் அடிக்க வந்துடலாம். அதனால் ஆட்டோக்காரங்களை பிடிக்காதீங்க. ஆட்டோக்காரங்களை பிடிச்சா நீங்கள் 1000 ரூபா வரைக்கும் கேட்பாங்க. அவ்வளவு கொடுக்க தேவையில்லை. ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அவ்வளோ காசு கொடுக்க தேவையில்லை. ஆனால் அவங்க அவ்வளோ காசு கேட்பாங்க. நீங்கள் கொடுக்க தேவையில்லை. 20 நிமிஷம் நடையில் வந்துடலாம். அந்த 20 நிமிஷம் நடையில் உங்களுக்கு நிறைய விஷயம் பார்க்கலாம். இந்த பிரிட்ஜ் மட்டும் இல்லை, ஃப்ளையிங் ராவணா, லிட்டில் எடம்ஸ் பீக், மற்ற இன்னும் 2-3 விஷயம் இருக்குதா ஒரே இடத்துல. 3ஐயும் கவர் பண்ணலாம். அதனால் அந்த 20 நிமிஷம் நடந்து வாங்க. ஒரு ஃபுல் டே டூர் பண்ணலாம் இந்த இடத்துல. அதனால் ஆட்டோ தேவையில்லை. நீங்கள் நடந்து எல்லா டவுன்லேருந்து நடந்து இந்த இடத்துக்கு வரலாம். அந்த அட்வைஸ் நான் உங்களுக்கு தரேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கொள்கிறேன். எனக்கு இன்னொரு இப்போ போய் லன்ச் எடுத்துகிட்டு தான் நான் மறுபடியும் மற்ற வீடியோ எடுக்க போவேன். அதனால் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்வேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் என்னைய மேலும் மேலும் வீடியோக்களை எடுக்க தோணும். அதனால் இந்த வீடியோவை பார்த்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you very much. Bye. See you soon.